ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். லீஃப் ஃபில்லிங்கில் 4 டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு லைனோட டிப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு போய் லீஃபோட எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டு அப்படியே பேக்வர்ட் டைரக்ஷன் கொண்டு வந்துட்டு நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச்சு கிட்டையே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு லீஃபோட லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடில் நம்ம லீஃப் வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக்வர்ட் டைரக்ஷனில் த்ரெட்டை இழுத்துட்டு வந்து திரும்ப லைன் மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்ப வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். போட்டுட்டு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பேக்வர்ட் டைரக்ஷனில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இனி திரும்ப ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். லைனோட டிப்லேருந்து லீஃபோட எட்ஜுக்கு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சைடு மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு லீஃப் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம லீஃப் வந்து எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இந்த டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் வந்து பர்டிகுலராக வந்து ஒரே கலரில் வந்து நம்ம லீஃப் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன லீஃபாக இருந்தால் வந்து நம்ம 4th டைப் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய லீஃபாக இருந்தால் வந்து இந்த டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லீஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் வந்து நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்கலாம், கட் பீட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் எண்ணாட் போட்டுட்டு நார்மல் நீடில் வச்சு தான் வந்து நான் வந்து லீஃப் ஃபில்லிங்கில் வந்து சென்டர் பீட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நார்மல் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணோம்னா இது வந்து சில்க் த்ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம பீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீடில் வந்து சென்டரில் லீஃபுக்கு சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணோம்னா இந்த த்ரெட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சிட்டோம். லீஃபோட அடிப்பக்கத்தில் சென்டரில் வந்து நான் நார்மல் நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். நார்மல் டெய்லரிங் த்ரெட் தான். 5 பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு லீஃபோட லைனோட டிப் இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை இழுத்து நார்மல் நாட் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். இனி அவுட்லைன் வந்து பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.